டோரிஸ் பெத்தருங்கிற ஒரு பெண் கலிபோர்னியாவில் உள்ள கல்வர் சிட்டில தன்னோட 4 குழந்தைங்களோட ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு வராங்க. அந்த வீட்டில் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத உருவம் இருக்கிறதாகவும் அது இவங்களை பலமுறை கற்பழித்ததாகவும் இவங்களை இரவு நேரங்களில் துன்புறுத்துறதாகவும் சொல்லி பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டர்ஸான பேரி டேஃப் மற்றும் கேரி கேனர் கிட்ட சொல்றாங்க. இவங்க சொன்னதெல்லாம் வச்சு பேரி டேஃப் இவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்க்கறதுக்காக வேண்டி இவங்க வீட்டில் எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமராவும் சவுண்ட் ரெக்கார்டரையும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இவங்களும் ஒரு ரூம்ல இருந்து இதெல்லாம் மானிட்டர் பண்றாங்க. அப்படி இவங்க அந்த வீட்டில் இருக்கும்போதே அமானுஷ்யமான குரல்களும் கிச்சனோட வாட்ரு கதவுகளும் ஆள்ல மாட்டிருக்கிற போட்டோஸ் எல்லாம் தானாக நகர்றதையும் இவங்க நோட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம டோரிஸ் பெத்தரோட அறையில ஏதோ அப்நார்மலா இருக்கிறத இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே தூங்கிட்டு இருந்த டோரிஸ் பெத்தர் அலறி அடிச்சு எழுந்துடுறாங்க. உடனே பேரி டாஃபும் கேரி கேனரும் இவங்க அறைக்கு ஓடி போய் பார்க்கும்போது டோரிஸ் பெத்தரோட உடைகள் கிழிந்தும் கழுத்துல நகைக்கீரல்களோட பயந்து போய் ஒரு மூலையில உட்கார்ந்துருக்காங்க. இந்த இன்சிடென்ட் பேஸ் பண்ணி 1983ல என்டிடிங்கிற ஒரு படமும் வெளிவந்து டைம் இருக்கும்போது கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.